நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் கலைஞர் சந்தித்த சவால்கள், அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவர் எப்படி எதிர்த்து நின்றார், எப்பொழுதும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் நீதிக்கான போராட்டத்தையும் அவர் எவ்வாறு தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறார் என்பதை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். அந்த வகையில் தான் 2001 ஜெயலலிதா மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற போது, அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது மிகப்பெரிய அராஜகங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த காட்சியை பற்றி நாம் நேற்று பேசினோம். அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்பதே கலைஞரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு முன்னதாக பொன்முடி கைது செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து கலைஞரை கைது செய்வதற்கான அந்த திட்டம் தீட்டப்பட்டதையும் 2001 ஜூன் 30 அவருடைய வீட்டில் நள்ளிரவில் அவர்களை கைது செய்கிறார்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை மாலையில் நீங்கள் கைது செய்தால் அடுத்த 2 நாட்களுக்கு நீதிமன்றம் இருக்காது, ஜாமீன் பெற முடியாது. இதை திட்டமிட்டு அன்று வெள்ளிக்கிழமை இரவு வார இறுதியில் கலைஞரை அவர்கள் கைது செய்கிறார்கள். நீதிபதி அவருடைய வீட்டிற்கு சென்று கலைஞர் ஆஜர்படுத்தப்பட்டு, கலைஞரையும் அன்றைக்கு உள்துறை செயலராக இருந்த அதற்கு முன்னால் இருந்த ஏகே நம்பியாரையும் 2 பேருக்கும் காவலை அன்றைய நீதிபதி வழங்குகிறார். காவலில் சிறைச்சாலையில் அடைக்கும்படி உத்தரவை வழங்குகிறார். நீதிபதியின் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் ஒரு துண்டு காகிதத்தை நீட்டி, நீங்கள் இந்த கைது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் கலைஞர் அந்த காகிதத்தில் இன்றைக்கும் நாம் நினைக்கப்படுகிற, எல்லா இடத்திலும் மேற்கோள் காட்டப்படுகிற அந்த புகழ்பெற்ற வாசகத்தை கலைஞர் எழுதி கொடுக்கிறார். அந்த வாசகம் என்ன? அநீதி வீழும், அறம் வெல்லும். இன்றைக்கும் அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய முழக்கமாக இருப்பது இந்த வாக்கியம்தான். அநீதி வீழும், அறம் வெல்லும் என்பது. இதைத்தான் இன்று ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற போதெல்லாம் தன்னுடைய நெஞ்சில் நிலைநிறுத்துகிறான். திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, எங்கு அநீதி தலைதூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட்ட வாசகங்களாய், ஒரு போர்க்குரலாய் ஒலிக்கிற அந்த வாசகத்தை தான் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு அவர் வெளியே வருகிற போது அவர் அந்த வாசகத்தை எழுதி கொடுக்கிறார். அதே அன்று கலைஞர் அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறைப்படுத்தப்பட்ட போது அது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்குகிறது. ஊடகங்கள் மிக கடுமையாக அதை விமர்சித்து எழுதுகின்றன. இந்த சமயத்தில் பல்வேறு செய்திகள் அன்றைக்கு முக்கியமாக மேற்கு வங்கத்தில் டிகே பாசு வழக்கில் பொதுவாக ஒரு முதலமைச்சரை, ஒரு நாட்டின் தலைவரை எப்படி கைது செய்கிற போது நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டு ஊடகங்களில் பரபரப்பான ஒரு விவாதங்கள் நடக்கின்றன. அந்த சமயத்தில் ஒன்றிய அரசு, அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்னைக்கு வந்து மத்திய சிறைச்சாலையில் கலைஞரை போய் பார்க்கிறார். கலைஞரை போய் பார்த்துவிட்டு அவர் வெளியே வந்து கூறுகிறார், கலைஞருக்கு பெரிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, இவர்களெல்லாம் வெளியே பரப்பியது போல் அங்கே ஏசி அறையோ அல்லது வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் அங்கே இருந்தது, வேறு எந்த வசதியும் அங்கே இல்லை, ஒரு கட்டிலும் ஒரு ஃபேன் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த வசதியும் கலைஞருக்கு கொடுக்கப்படவில்லை, அவர் மற்ற ஒரு சாதாரண கைதிகளைப் போலத்தான் அவர் அடைக்கப்பட்டிருந்தார் என்கிற ஒரு உண்மையை எடுத்து சொன்னார். அந்த சமயத்தில் உடனடியாக கலைஞர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற குரல் தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் எழுந்தது. ஒன்றிய அரசும் அதற்கான அழுத்தத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அடுத்து என்ன நடந்தது? நாளை நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத
ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம். ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ,
கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்குறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தேர்தல் வரும் நேரங்களில் திடீரென்று பல பழைய நிகழ்வுகள் புதிதாய் தலை காட்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இப்போது பேசுபொருள் ஆகியிருக்கிறது. நான் கச்சத்தீவை தான் குறிப்பிடுகிறேன் என்று அனைவருக்கும் தெரியும். கச்சத்தீவு முடிந்து போன பிரச்சனை இல்லை. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் யாருக்கும் மறுப்பும் இல்லை. ஆனால் இப்போது திடீரென்று கச்சத்தீவு பற்றி பேச்சு எழுவதற்கு அதை மீட்டுவிட வேண்டும் என்கிற நோக்கம் காரணமில்லை. இன்னும் 20 நாள்களுக்குள் வரப்போகிற தேர்தல் தான் காரணம். இது அனைவருக்கும் தெரியும். நான் கச்சத்தீவை மீட்டு தருவேன் என்று நம்முடைய பிரதமர் மோடி சொல்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் 10 ஆண்டுகள் அவர் ஒன்றிய அரசின் பிரதமராக இருந்தபோது அதை செய்யவில்லை. அது பற்றி பேசக்கூட இல்லை. இப்போது திடீரென்று தான் கச்சத்தீவு பற்றி அவருக்கு நினைவுக்கு வருகிறது. கச்சத்தீவு என்ன நடந்தது? அதை திமுக அரசு அன்றைக்கு எதிர்க்கவே இல்லையா? அப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்களே. நாம் பலவற்றை சான்றுகளோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. 1803ஆவது ஆண்டு ஆங்கிலேய அரசு அங்கே இருக்கிற அந்த சேதுபதி அரசுக்கு, ராமநாதபுரம் சேதுபதி ஜமீனுக்கு அந்த கச்சத்தீவை கொடுத்தது. கச்சத்தீவு உட்பட 20 தீவுகளை கொடுத்தது. ஆங்கிலேய அரசினுடைய வழிமுறை அது. எல்லாவற்றையும் தானே கையில் வைத்து கொள்ளாமல் குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்களிடம் பிரித்து கொடுப்பது. அப்படி கொடுப்பதன் மூலம் எதுவும் சிக்கல் வந்தால் அவர்களுக்கு போய் சேரும், பணம் வந்தால் தனக்கு வரும் என்கிற அந்த நிர்வாக முறைதான் ஆங்கிலேயர்களிடம் இருந்தது. அதனை ஸ்ரீலங்காவுக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது தாரை வாழ்த்து கொடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கிற நேரத்திலேயே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதனை எதிர்த்தார். சட்ட அமைச்சராக இருந்த மாதவனையும் அழைத்து கொண்டு தில்லிக்கு போய் அங்கே இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங்கை பார்த்து அவருடைய செயலாளர் கேவல் சிங்கோடும் பேசி எல்லா ஆவணங்களையும் பிரதமரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்தார். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி அந்த கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. அதனை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்தது. திமுக கழகம் எதிர்த்தது. திமுக கழகம் தான் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது என்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அன்றைக்கு நடத்திட்டு எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டன. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவும் கலந்து கொண்டது. அதிமுகவின் சார்பில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அரங்கநாயகம் அவர்கள் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு கச்சத்தீவை கொடுப்பதை தான் எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி வெளிநடப்பு செய்தார்.
எல்லோரும் எதிர்த்தார்கள் என்பதை விட மிக முக்கியமானது 1974 ஆகஸ்ட் மாதத்தில் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதற்காகவே ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். ஒரு நாளும் கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒருமனதாக தீர்மானம். சட்டமன்றத்திலே மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கும்பகோணம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த இரா செழியன் அதை எதிர்த்து பேசி வெளிநடப்பு செய்தார். அதிமுகவின் சார்பில் நாஞ்சில் மனோகரன் அதை கடுமையாக எதிர்த்து பேசினார். முரசொலி மாறனினுடைய அந்த அறிக்கை மிக வலிமையாக இருந்தது. எனவே எல்லா விதத்திலும் அதை எதிர்த்தாலும் கூட கொடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருந்ததால் அன்றைக்கு நம்மால் தடுக்க முடியவில்லை. 50 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதை மீட்டிருக்க வேண்டும். ஒரு முறை 1992 பிறகு 2001 2ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், கச்சத்தீவை எப்படியும் நான் மீட்டு விடுவேன் என்றார். அதற்கு பிறகு அவர் அதை பற்றி பேசவே இல்லை. இப்படியே காலங்கள் கடந்து இன்றைக்கு திடீரென்று நம்முடைய பிரதமர் மோடி சொல்லுகிறார், கச்சத்தீவை கொடுத்ததில் திமுகவுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, திமுக இரட்டை வேடம் போட்டுவிட்டது என்று சொல்லுகிறார். எப்படி இரட்டை வேடம் போட்டது? தீர்மானத்தை நிறைவேற்றியது உண்மை இல்லையா? சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு அதிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதா இல்லையா? நாடாளுமன்றத்தில் திமுக கழகத்தின் உறுப்பினர்கள் அதை எதிர்த்து பேசினார்களா இல்லையா என்கிற எல்லா தகவல்களையும் மறைத்துவிட்டு சட்டென்று இப்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் எழுப்புவதற்கு காரணம் உண்மையாக தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ கச்சத்தீவின் மீதோ இருக்கிற பற்றுதல் இல்லை. அடிப்படை நோக்கம் எப்படியாவது தேர்தலில் இதை ஒரு சிக்கலாக்க வேண்டும் என்பதுதான். திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக காங்கிரஸுக்கு இடையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதும் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை திருப்புவதும் தான் அதன் நோக்கம் என்பது மக்களுக்கு புரிகிறது. எனவே கச்சத்தீவை மீட்பதற்கு மட்டுமல்ல, இருக்கிற நிலங்களையும் இனிமேல் இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மாநில சுயாட்சி என்பதுதான் ஒரே ஒரு வழி. அதை நோக்கித்தான் நாடுகள் நடக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சியை பெறுவதன் மூலம் மட்டுமே இப்படிப்பட்ட வரலாற்று பிழைகள் எதிர்காலத்திலாவது நடக்காமல் இருக்கும்.